ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம கிடாரங்காயோட நன்மைகள் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிடாரங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிதாங்க. பொதுவாக எல்லா வீடுங்களையும் கிடாரங்காய் ஊறுகாய் செய்யணும்னா ஒரு வாரம் எடுத்துப்பாங்கங்க. அதை ஊற வச்சு அதை வெயிலில் வச்சு அதுக்கு பிறகு ஊறுகாய் ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா. ஆனால் நாம் செய்ய போகிறது இன்ஸ்டன்ட் கிடாரங்காய் ஊறுகாய். இது தாங்க கல்யாண வீடுகள்லாம் ரெடிமேடாக உடனே செஞ்சு உடனே பரிமாறுவாங்க. அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. அதே பக்குவத்தில் தான் நான் உங்களுக்கு ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேங்க. இதனுடைய தோல் ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதுனால இதை ரொம்ப ஷார்ப்பான கத்தியில் நீங்கள் எடுத்துக்கிட்டு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப எவ்வளோக்கு கட் பண்ணுறீங்க, நைஸாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. அதன் பிறகு அதில் உங்களுக்கு தேவையான ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸ்பூனாலேயே மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 கரண்டி அளவு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிங்க. நீங்கள் தேவைப்பட்ட கடுகு போட்டுக்கலாம், நான் போடலைங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த களைஞ்சி வச்சிருக்க கிடாரங்காயை நீங்கள் அதில் போட்டு கிண்டிகிட்டே இருக்கணுங்க. நீங்கள் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டிலே வெந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய நம்ம எண்ணெய் போட்டிருக்கிறதுனால அது பிடிக்காதுங்க. நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கிண்டிடுங்க. இதுக்கிடையில் இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா சிம்மில் வச்சு பொரிய விட்டுட்டு அதை வறுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு பிறகு இந்த வெந்துகிட்டு இருக்கிறதுல நாம் கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கணுங்க. மிளகாய் தூள் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் நான் மிளகாய் மல்லித்தூள் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கோம்னா அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க வெல்லம் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் அதுக்கடையில் நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் அதில் மிக்ஸ் பண்ணிங்க. பெருங்காயத்தூள் நம்மளுக்கு ஊறுகாய் எல்லாத்துக்குமே நம்ம போடுவோம் இல்லைங்களா. இது நல்லா கிட்டிக்கிட்டே இருக்கும்ல. அந்த எண்ணெய் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 3-4 ஸ்பூன் கூட நீங்கள் மேலே போட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே இந்த ஊறுகாய் நல்லா வெந்துக்கிட்டே இருக்குங்க. சிம்லேயே இருக்கட்டும். நல்ல நைப்புத்தன்மை வந்ததும் அந்த காய் நீங்கள் என்ன பண்ணலாங்கன்னா அடுப்பை நிறுத்திடலாங்க. அடுப்பை நிறுத்திட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு கண்டெய்னரில் எடுத்து வெளியில் வச்சுட்டு 2 நாள் சாப்பிடலாம். அதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நீங்கள் 3 months இதை சாப்பிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கூட இந்த ஊறுகாய் பிடிக்கும். ஏன்னா நாம் இது வெல்லம் போட்டு செஞ்சுருக்கோம். அதனால் இது கசப்பு தன்மையே தெரியாதுங்க. இந்த ஊறுகாயை கூட நீங்கள் இட்லி கூட தொட்டுட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்துங்களேன். நான் இன்றைக்கி இட்லிக்கு தாங்க இதை தொட்டுட்டு சாப்பிட்டேன். சரிங்க, இது ரெடிமேட் கிடாரங்காய் இன்ஸ்டன்ட் ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.